ஹலோ எவ்ரிவன், வணக்கம். தமிழ் பாடம். கீழே வரும் சொற்றொடர்களில் தகுந்த காலமுடைய சொற்களை அமைக்க. நாளை பள்ளி விடுமுறையாக இருக்கும். நாளை பள்ளி விடுமுறை டேஷ் இருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும் பாருங்க. நாளை பள்ளி விடுமுறையாக இருக்கும். அடுத்து பாருங்க, இன்று நான் பாடம் படிப்பேன். இன்று நான் பாடம் படிப்பேன் எழுதலாம், அல்லது இன்று நான் பாடம் படிக்கிறேன்னு எழுதலாம். படிப்பேன் இனிமேல் ஆக போகிறதையும் எழுதலாம். பாடம் படிப்பேன். நேற்று வீட்டு பாடம் படித்தேன். நேற்று வீட்டு பாடம் படித்தேன். நாளை விளையாட்டுப் போட்டியை பார்ப்பேன். நான் அடுத்த வாரம் ஊருக்கு போவேன். இதுபோல் சொற்றொடர்களில் தகுந்த காலமுடைய சொற்களை அமைத்து நம்ம வாக்கியத்தை சரியாக படித்து எழுத வேண்டும். தேங்க்யூ.